ஏண்டா நீ வாசல் தெளிச்சு கோலம் போடல அப்படி இல்லடா உனக்கு தூக்கம் காடங்காரா ஆசமஞ்சம் டேய் நில்லுடா வெறுங்கையோட எங்கடா போற பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு போ கழுதைக்கு காத்தாலேருந்து ஒன்னொன்னா சொல்லிட்டே இருக்கணும் எல்லாம் என் தலையில எழுத்து பெருமாளே இப்படி ஆச்சாரமே இல்லாத ஆத்துல என்ன தள்ளி விட்டுட்டியே அம்மா என்னடா பாத்ரூம் இந்த நேரத்தை நாடுறது கழிச்சட ஏண்டா நேத்து ராத்திரி என்ன தர தின்னு தொலைச்ச கூடல புடுங்கிறது கர்மம் பெரிய அலங்கார பொருள் மாதிரி இதோ எட்டி வேற தொங்க விட்டுருக்க ஏண்டா உன் அட்டூழியம் தாங்க முடியாம தான் நான் தினம் கோயில் குளத்துல போய் குளிச்சுட்டு வரேன் பொம்ப நாட்டு இருப்பாளாடா இந்த வீட்டுல பகவானே நான் என்ன பாவம் பண்ணேனோ இவங்கிட்ட இப்படி படாப்படுறேன் நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன் என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே ஏண்டா சொல்றது அது காதல வாங்கிக்கிறானா பாரு ஓ பெருமாளே இன்னும் என்னென்ன பாடுபடுத்த போறானோ ஏண்டா நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் என்னத்த நல்லா இருக்கீங்களா? அத்தைக்கு என்ன ஆச்சாரம் சொல்லிண்டே இங்க ஈஷிண்டு வந்து நிக்கிறா. உள்ள வரலாம் இல்லையா? என்ன பார்த்துட்டு நிக்கிறேன், உள்ள போங்கோ. சார் நேக்கு உன்னை பார்க்கும்போது கோபமாக வருது. ஓங்க 2 அடி அடிச்சிடலாமன்னு கூட தோன்றுறது. வயசாயிடுத்து இல்லையோ, இவ மாதிரி பட்டுன்னு மனசு மாற முடியல. இருந்தாலும் இந்த கடவனுக்காக ஒரு குடும்பமே அழ வேண்டான்னு தோணித்து. அதான் மயிலாப்பூர்ல என் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் அவனோட இருந்துட்டு போறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, மாறுறதுக்கு முயற்சி பண்றேன். இவாளெல்லாம் உன் கூட கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாமன்னு வந்திருக்கா. பார்த்துக்கோ. என் ஒருத்தனுக்காக இவ்வளவு பேரும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் சார், எப்போது பார்க்கணும்னு தோணுச்சுன்னா வரலாம்ல? மணி எதையும் மறந்துடல? இல்ல இந்தாப்பா, நன்னா சாப்பிட்டு வளர்ந்த குடும்பம். இதுல யார் யாருக்கு என்னென்ன வேணும்னு எழுதிருக்கு, உடனே வாங்கிட்டு வந்துடு.